அப்படியே ஆலங்குளம் போகிறோம், சோலைசேரி வந்த உடனே நமக்கு ஷார்ட்கட் ரூட்டு எல்லாருமே எப்படி தான் போவீங்க, நாச்சியாபுரம் போய் தான் ஏந்தலூர் நாச்சியாபுரம் அப்படி தானே போவோம். உடனே வண்டி அப்படி திருப்பும்போது வண்டி திரும்ப மாட்டேங்கி, வண்டி நேர பொத்தைக்கு என்ன செய்யுது, ஏறுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு வேலை என்ன செய்யுது, என்னடா ஷார்ட்கட்டில் போனால் ஒரு 5 நிமிஷம் மிச்சமான்னு பார்த்தா, சரி அப்போ வீராணத்துலேருந்து என்ன பண்ணிக்கலாம், கிளக்காம வண்டியை விட்டுடலாம் அப்படின்ட்டு வீராண முக்கில் கிளக்காம திருப்புனா வண்டி கிளக்காம திரும்ப மாட்டேங்கி நேரம் மேற்காம என்ன செய்யுது. இது என்னடா காலக்கொடுமை, ஆலங்குளம் முன்னா இது எங்கெல்லாமோ நம்மளை சுத்த வைக்க. பிறகு பார்த்தோம் சூழ்நிலைக்கு என்ன பண்ண, சரி கழுத போட்டு விகே புதூர் போனாலும் அங்கேருந்து தெக்காம வண்டி என்ன பண்ணிடலாம், விட்டு அத்தியூத்துலேருந்து கிளக்காம என்ன பண்ணிடலாம். இப்போ விகே புதூர் வந்துட்டோம், அங்கேயும் தெக்காம வண்டியை திருப்பினா வண்டி என்ன செய்ய மாட்டேங்கி, கடைசியில் வடக்காம என்ன செய்யுது. நாடா இது சுரண்ட போகிற ரூட்ல பிசாசு அப்போ நின்று சிரிக்காம பாருங்களேன், இந்த விகேபூர் ஜங்ஷனில் நின்று சிரிக்கான். எப்படி பாதையை மாற்ற முடியாது, நீ பாதை எப்படி மாற்றின பார்த்தியா, இப்போ நீ ஆலங்குளம் போலடா, நீ சுரண்டைக்கு போய்கிட்டு இருக்கிற, அவன் வேலையெல்லாம் வச்சுட்டனா அப்படிங்கிறான். தேவாதி தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிசாசை பார்த்து நகைக்கிறார். என் திட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுடைய பாதையை நீ மாற்றிடலாண்டா, அதை விட வேற ஒன்றும் ஒன்றால் என்ன செய்ய முடியாது. உடனே நம்மளும் சரி வழியில் அப்படின்னு சொல்லி ஓட்டி போயிட்டே இருக்கோம். பரங்குண்டான விளக்கு தாண்டி அங்கிட்டு போன உடனே அங்கே ஒரு போர்டு பார்க்குறோம், ஆலங்குளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தட்டி நல்லா ஓங்கி தட்டுங்க. பிசாசு பாதையை மாத்தினாலும் பரவாயில்ல, வருத்தப்படாம வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு பிசாசுட்ட, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் சொல்ற, டேய் உன் திறமைக்கு நீ பாதையை மாத்துவன்னா, என் திறமைக்கு என் பிள்ளைங்களுக்காக நான் ஊரையே மாத்துவேன்டா. சொரண்டைய அங்க தூக்கி வச்சுட்டு ஆலங்குளத்தை இங்க தூக்கி அடிச்சு தூக்குங்க, கையை தட்டி அபிஷேகத்தோட. என் தேவாதி தேவன் என்னை வெட்கப்பட விட மாட்டார், திகைத்து நிற்க விட மாட்டார். ஐயோ நான் வேற ஊருக்குள்ள போனேன், இங்க வந்துலாம் நிக்கிறேன்னு நீங்க கலங்கி நிற்பதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். நான் வைராக்கியமாய் பேசுகிறேன். அல்லேலூயா. என்னன்னாலும் அவரால் என்ன செய்ய முடியும்.